முதலையே தலையார அடிச்சுக்கிட்ட. நீ ஏன்டா போன அவனுக்கிட்ட? ஜெயிலுக்குள்ளே தான் போலீஸ் யாரும் இல்லை, ஒவ்வொருத்த மலை மாடு மாதிரி நிற்கிறான். டேய், வெளியே தான் சத்தம் கேட்குடா, இல்லைன்னு போய் பாடுறா. மறுபடியும் வந்துட்டானுங்களோட இருக்கு. ஐயோ பிடி வந்துட்டாங்கடா, மொத்தமா நிக்கிறாங்கடா. வந்துட்டானுங்களா? தர்மா, எங்கே போகிற? முதல்ல தான் 5 பேர் வந்தாங்க, புரட்டி எடுத்த. அதுக்காக உள்ளே வரவனெல்லாம் அடிச்சிடலான்னு பார்க்குறியா? தர்மா, கொஞ்சம் எட்டிப்பாரு. ஒவ்வொருத்தர் எருமை கடை கணக்க நிற்கிறானுங்க. அவன் முடிவு பண்ணிட்டான், இனி நம்ம பேச்செல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவன் போகிட்டு விடு. கிழிஞ்சுதுவா. என்ன ஜேம்ஸு, முதல்ல வந்தவன் எத்தனை பேர் அடித்தாங்கன்னு சொன்னேன்? ஒரே ஒருத்தன் தான். ஒருத்தனா? அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கானா? ஏய், உள்ள எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நான் பாட்டுக்கு வந்து என் பொருளை எடுத்துட்டு போயினே இருப்பேன். எவனாச்சும் குறைக்க வந்தீங்க, சங்கடப்படாம சாரா முறையும் வெட்டி தொழின்னு போயிட்டே இருப்பேன். என்ன ருத்ரா ஆளாளுக்கு துள்ளிட்டு இருக்கானுங்க? பொறுமையாக இருப்பிட்டு நேரம் வரும் பாயிறதுக்கு. என்னடா பீடி, போட்டு விடுன்னு இஷ்டம் சொல்லிட்டு இருக்கிற. நீ வேணா போக வேண்டியது எனக்கு கூட ஹெல்ப்புக்கு. நானே பயத்தில் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்கிறேன். என்ன அவன் கூட போக சொல்கிறியா? வெளியே பார்த்தே எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு. கரும்பு ஜூஸ் புளிய மாதிரி புளிஞ்சு விட்டுருவானுங்க. சரி, அதெல்லாம் வீடு. கொஞ்சம் ஆன்ஸ் இருந்தால் கொடு. ஆன்சில கணேஷ் தருக்கு போடுறியா? இல்லை, அப்போ மூடிட்டுரு. என்ன தாசு, மொத்தமாக நிற்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையா நிற்கிறான். கேட்டல்ல எவ ஒருத்தன்னு, அவன் தான் இவன். Are you talking to me?
நம்மாலே போறதுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறேன்னா நம்ம கண்டிப்பா உள்ள இறங்கியானு காசி. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, ஆ, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. அந்த நாசமாக போனவன் சொல்கிற வச்சு கேட்க மாட்டேங்கிறான்டா பீடி. வரவன் போகிறவங்கிட்ட வம்பெடுத்துட்டு நம்ம தாலி அடிக்கிறான்டா பீடி. ஐயோ, மறுபடியும் ஏதோ வண்டி வர சத்தம் கேட்குது. மறுபடியும் வந்துட்டானுங்களா? ஐயோ, அவனு மறுபடியும் வந்துட்டாங்களாடா. அவனுக்கிட்ட மோத முடியாதுடா. என்னை இங்கே ஓரத்தில் போச்சுட்டு போயிங்கடா. நான் வரலடா வெளியே பீடி. The Bluetooth device is ready to pair. சாத்து நடு சாத்து குளிர் காத்து காப்பாத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து. ஒருத்தனை 30 பேர்த்து அடித்தான். இவன் 3 அடியில் நாக் அவுட் பண்ணுற பாரு காசி. என்ன காசி 30 பேர்த்து அடித்தான்னு சொன்னேன், 3 அடி நாக் அவுட்டு. நீ 3 அடி இல்லை 300 அடி அடித்தாலும் அவன் ஜாய மாட்டான். கொஞ்சம் அங்கே பாரு. இவனை அல்போன்ஸே, அவனை சரச்சுடுறான். சாலா காசே, மீன் சாப்பிட்ற மாதிரி பொடி பொடியா வெட்டி போடலாம்.
காசு மர்கஸ் பாய் காசி போலீஸ் காசி எந்திரி காசி வா பார்த்துக்கலாம் நல்லா பார்த்துக்கலாம் ஏய் என் பொருள்டா எங்கிட்ட காணோம். இங்கே தான் இருக்குன்னு சொன்ன எங்கே போச்சு? ஆரம்பத்திலிருந்தே உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள டைமண்டை பதுக்கி வச்சதும் இல்லாமல் நீ சிட்டியில் இருக்கிற மொத்த ரவுடி கும்பலையும் கொண்டாந்து உள்ள விட்டு கேம் விளையாண்டுருக்கிற. சிட்டியில் இருக்கிற மொத்த ரவுடி கும்பலையும் இவனை வச்சு தான் பிடிக்கணும். இவனை விடிய விடிய வச்சு லாடம் கட்டுங்கடா. நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது தர்மா, ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய உதவி செஞ்சுருக்கு. வழக்கமாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதி தான் ரிலீஸ் பண்ணுவோம், ஆனால் இப்போ அதுக்கு மாறா டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது பண்ணுன்னு உங்கள் 3 பேர்த்தையும் விடுதலை பண்ணலான் இருக்க. இவ்வளவு நாள் நீங்கள் ஜெயிலில் வேலை பார்த்ததுக்கான சம்பளம் நான் தர்றேன். இதை வச்சு வெளியில் போய் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிங்க. கடைசி வரைக்கும் டைமண்ட் யார் எடுத்தாங்க தெரியலைங்க சார். விடியறதுக்குள்ளே டைமண்ட்டை யார் எடுத்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன செவலை பணம் வெயிட்டாக இருக்குடா. வெளியே போய் சீட்டாட்டம் சூதாட்டம் எல்லாம் ஆட்டத்தையும் ஆடிடணும். டேய் மொத்த பணமும் சிந்தாமணி பாருக்கேடா. அதை விடுறா செவலை, ஜெயிலுக்குள்ளே டைமண்ட் இருக்குன்னானுங்களே, கடைசி வரைக்கும் எவன் எடுத்தான்னு தெரிலடா. அது எவன் கையில் மாட்டுச்சுன்னு தெரிலடா செவலை. அதோட மதிப்பு 40 கோடின்னு சொல்கிறாங்கடா. எவன் கையில் மாட்டுச்சுன்னே தெரியல. என்னடா தர்மா, உனக்குன்னு ஏதோ தெரியுமா? என்னடா கொசு அடிக்கிறான்? என்னடா தூங்கிட்டானா?
தர்மா ரிலீஸ் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணலாம் மாப்ள? பார்ட் 2ல பார்த்துக்கலாம்.